திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டத்தில் நல்லாட்டூர் என்ற கிராமத்தில் ஸ்ரீ வீரமங்கள ஆஞ்சநேயர் திருக்கோயில் அமைந்திருக்கு. இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் சிலை நமக்கு ஆச்சரியமூட்டுவதாக இருக்கிறது. இந்த வீர மங்கள ஆஞ்சநேய சுவாமி கோயில் 1998 கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு வெகு சிறப்பாக புனரமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயில் ஏறக்குறைய 600 வருடங்களுக்கு மிகவும் பழமை வாய்ந்தது என்று கூறுகிறார்கள். இந்த வீர மங்கள ஆஞ்சநேயர் சுவாமி கோயில் இந்த பிரதான வாசல் வழியாக படிக்கட்டில் கீழே இறங்கி வந்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே போகலாம். இந்த படிக்கட்டு வழியாக நேராக கீழே வரும்போது அப்படியே வந்தீங்கன்னா முதல் பிரகாரம். இந்த முதல் பிரகாரம் நேராக போனோம்னா அடுத்தது உள்பிரகாரம் இருக்குது. அப்படியே போனோம்னா உள்ள நேராக போகணும். இந்த நடைபாதைக்கு இடதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா தியான மண்டபம், ஒரு அருமையான ஒரு தியான மண்டபம் இருக்குது. இந்த தியான மண்டபத்தில் பாருங்கள், தியான மண்டபத்தில் சாய்பாபா குடில், சாய்பாபா குடியில் இருக்கு. பாருங்க, சாய்பாபா அங்கிருந்து நமக்கு அருள் பாலிக்கிறார். அப்படியே பக்கத்திலேயே விநாயகர் குடிலும் இருக்கு. விநாயகரும் நமக்கு அருள் பாலிக்கிறார். பாருங்க, இங்கிருந்து அருமையான ஒரு தியான மண்டபம். இந்த தியான மண்டபத்திலிருந்து நேராக இடதுபுறமாக இந்த பிரம்மாண்ட ஸ்ரீ வீர மங்கள ஆஞ்சநேயர் சிலை வைத்திருக்கிறார்கள். அதுக்கு அந்த மண்டபத்துக்கு வலதுபுறமாக பார்த்தீங்கன்னா நாகாலம்மன் புற்று இருக்கு. நாகாலம்மன் புற்று தற்காலிகமாக ஒரு தகர ஷீட் போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு ஒரு நிரந்தர மண்டபம் ஒன்று கட்டிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அர்ச்சகர் சொன்னார். அதுக்கு யாராவது ஸ்பான்சர் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொன்னார். இது வடக்கு கோபுர வாசல், கோயிலுடைய வடக்கு கோபுர வாசல். இந்த வாசல் வழியாக வெளியே வந்தோம்னா நேராக ஆற்று குசஸ்தலை ஆறு. இந்த கோயில் குசஸ்தலை ஆற்றின் கரையோரம் தான் அமைஞ்சிருக்கு. இப்போ பாருங்க, இந்த வடக்கு கோபுர வாசல் வழியாக இந்த படித்துறையில் வந்தோம்னா ஆறு குசஸ்தலை ஆறு. ஆற்றில் தண்ணி இல்லை, கோடை காலன்றதுனால ஆறு வறண்டு இருக்கு. ஆற்றில் தண்ணி போகும்போது ரம்மியமாக இந்த இடம் காட்சி அளிக்கும். அங்கேருந்து படிக்கட்டு வழியாக படித்துறையில் இருந்து நேராக வந்தோம்னா கோயிலுக்கு வடக்கு கோபுர வாசல் வழியாக கோயிலுக்குள்ளே போகலாம். இந்த கோபுரம் அருமையான கோபுர வாசல். பாருங்க, அங்கேருந்து நேராக பார்த்தோம்னா
உள்ள பிரதான கோயிலுடைய கோபுரம் தெரியுது பாருங்க. ஆஞ்சநேயருடைய மூலவர் கோபுரம் இது. இந்த வடக்கு வாசல் கோபுரம். வடக்கு வாசல் கோபுரத்துக்கு ஒரு தென்னை மரம் குடைபிடித்தது போல எவ்வளவு ரம்மியமாக இருக்கு பாருங்க, அருமையாக இருக்கு. அங்கேருந்து நேராக உள்ளே போனோம்னா கம்பீர ஸ்ரீ வீர மங்கள ஆஞ்சநேயர் தரிசித்துட்டு அந்த மண்டப வாசல் வழியாக உள்ளே போனோம்னா மூலவரை தரிசிக்கலாம். மூலவர் உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது அந்த பிரதான ஆஞ்சநேயர் மூலவருடைய சன்னிதானம். இந்த சிறிய உண்டியல் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. சிறிய உண்டியல். அப்படியே நம்ம வலது பக்கம் பார்த்தோம்னா 2 சிறிய கோயில்கள் இருக்கு. தற்போது வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அம்மாப்பள்ளி டேம்னு இருக்கு. இது உண்டியல். இந்த உண்டியல் அழகாக சிறப்பாக வேலைப்பாடோடு அங்கே அமைத்திருக்கிறார்கள். அது அர்ச்சகர் விட்டார். அர்ச்சகர் தற்போது பூஜை நடத்தி அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் தரிசனம் இனிதாக முடிந்தது. நீங்களும் இந்த நல்லாட்டூர் ஸ்ரீ வீர மங்கள ஆஞ்சநேயரை தரிசித்து எல்லா வளமும் பெற்று வீர மங்கள ஆஞ்சநேயருடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.